ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கும் பொழுது ஜாதகர் எந்நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்தை எந்த ஆதிபத்தியம் பெற்றாரோ ஆதிபத்தியத்தின் வாயிலாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய செய்வார். இதுல மாற்றம் இல்லை. ஏன் இதை சொல்றோம்னா, ராகு என்பவர் பாம்பினுடைய தலையாக முன்னோர்கள் எளிதில் புரிந்து கொள்ளுவன்னு வரையறை செய்திருக்கிறார்கள். அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் தலைப்பகுதி மட்டும்தான் உண்டு. அதற்கு தகுந்தாறு போல ராகுனுடைய காரகங்கள் எதையுமே பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கும், திருப்தி இருக்காது. ராகு அமர்ந்த பாவம் எப்பொழுதுமே பிரம்மாண்டத்தை அடையும். பெரிய பெரிய திருப்தி இல்லாத நிலையில ஆவலாக ஜாதகரை தேட செய்யும். பசி அடங்காதது போல் அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகரை பெரிதுபடுத்தி கொண்டே போகும். அதனாலதான் 2 7ஆம் இடங்கள்ல அமரும் பொழுதெல்லாம் காலதாமதமாகுது சுபகாரியங்கள் எல்லாம், அல்லது 1 2 திருமணத்திற்கு மேற்பட்டு ஏற்படுத்துறார் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட நிலையில. அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் எதையும் திருப்தி இல்லாமல் பெரிதுபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ராகு யோகமா அமர்ந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்குதுன்னா ஆதிபத்திய ரீதியில ஜாதகரை தேடல் அதிகரித்து பெருநவராக மாற்றுகிறார். அது பணபர ஸ்தானங்கள்ல அமர்ந்துச்சுன்னா நிறைய பணத்தை கொடுக்குது. ஜீவன ஸ்தானங்கள்ல அமைஞ்சிட்டா தொழில்ல பெரிய பெயர் புகழ் கொடுக்குது. அதுபோல மற்ற திரிகோணங்களிலே அமர்ந்து விட்டால் ஜாதகரை அதிர்ஷ்டவானாக பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க செய்கிறது. அந்த வகையில் அதே ராகு தசை ஒரு மனிதனை மனரீதியாக பாதித்து ஒரு அறைக்குள் தன்னை தகவமைத்துக் கொண்டு கடின பலனையும் கொடுக்குது. அதையும் ராகு செய்கிறார். ஒரு மாய உலகிலே ஒரு ஜாதகரை மாட்டிக்கொண்டு மனக்குழப்பத்தோட இருக்கிறது